ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோவில் நான் ஜெப்டோவில் சில ஸ்டெப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃப்ரீயாக ஒரு பாக்ஸ் கிடச்சது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிடுறேன். இதுக்கான பில் வந்து நான் போஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் போய் பில் அமௌண்ட் அங்கே பார்த்துக்கோங்க. ஒரு லேப்டாப் டேபிள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் டேபிளுக்கு தான் ஆக்சுவலி அது அந்த ஃப்ரீ கிஃப்ட் வந்து இருந்தது. அந்த பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா அதுலேயும் கூட செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா இதில் பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன், எதில் பார்த்தாலே ஒன்று தானே. ஓகே வாங்க, ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இந்த லேப்டாப் டேபிள் வந்து நான் ஆல்ரெடி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொல்லி காட்டியிருந்திருப்பேன். அதை விட ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ரைஸ் தான் இது. பட் இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். அது வேறு ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம் தான் அதை கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பர்சனலி ஐ ஃபீல். உங்களுக்கும் இந்த ப்ரைஸ்க்கு தான் கிடைக்குமா இல்லை இதே மாதிரி தான் இருக்குமான்னு எனக்கு தெரில. இது ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் இருக்குது, இதில் ரிட்டன் கிடையாது. தெரிஞ்சு தான் ஆர்டர் பண்ணோம். பார்க்கும் போதே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு பர்சனலாக. அண்ட் சைஸுமே அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அது செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லி. ஒரு லேப்டாப் வச்சு ஒரு மவுஸ் வச்சு ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் நிறைய நாளெல்லாம் ஆகலை. நிறைய நாள் ஆனால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. இதுக்கு மேலே ஒரு ஷீட் போடலான்னு இருக்கும், ஒரு லேமினேஷன் ஷீட் மாதிரி இருக்கும்ல, அந்த ஷீட் வாங்கி ஒட்டலான்னு இருக்கும். பார்க்கலாம். அது இன்கேஸ் அது பண்ணினேன்னா அதுவும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது எங்கே வாங்குறது என்னன்னு சொல்லி எதுவும் பிளான் பண்ணல. பட் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குது. அதை எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் அதெல்லாம் ஐடியா இல்லை. பட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் நார்மலாகவே இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைஃப் வரணுன்னா அந்த ஷீட் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி பர்சனலி. முன்னாடி வாங்கியிருந்ததை விட இதோட ஸ்டாண்ட், அந்த ராடெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ நாளுக்கு நல்லாயிருக்கு என்னன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா வரணும்னு சொல்லி லேமினேஷன் ஷீட் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போயே வச்சோம்னா லைக் சீக்கிரமாக ஸ்க்ராச்சஸ் எல்லாம் விழுந்துடும், அது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும்ல. அதனால் சொல்லி ஒரு லேமினேஷன் ஷீட் போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இருக்கோம். பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன ஃப்ரீ கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டா, அது 1 kg. அது வந்து சும்மா ஆர்டர் பண்ணியிருந்தேன், அன்றைக்கி தேவைப்பட்டுச்சு அன்றைக்கி நைட்டுக்கு, அதனால் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இந்த லேப்டாப் டேபிளுக்கு தான் அந்த ஃப்ரீ பாக்ஸ் ஒன்று வந்திருந்தது. இதுவும் எம்ஆர்பி விட கம்மியாக தான் கிடச்சிருந்தது. நான் என்னன்னு சொல்லி நான் போஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் ப்ரைஸ் எல்லாம் அங்கே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் போஸ்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், அங்கே போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணாலும் மோஸ்ட்லி நான் போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஐ வில் ட்ரை டு ஷேர். அது இருந்தால் அப்படியே ஷேர் பண்ணி விடுறேன். இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரில, மறந்துடும்ல சீக்கிரமாக. அதனால தான் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நிறைய திங்ஸ் தான் இருந்தது. பட் எப்படி கொடுத்தாங்க என்னன்னு எனக்கு ஐடியா இல்லை. அப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கரம் மசாலா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இருந்தது, 10 rupees பேக்குன்னு போட்டிருந்தாங்க. இது என்னன்னே தெரியாமல் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அது பார்த்தா பேண்டேஜ், 2 பேண்டேஜ் இருந்தது அதில். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே இல்லை, நான் சும்மா ஏதோ கார்டு போல் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஏதோ ப்ரொமோஷன் கார்டுன்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி ஒரு 2 பேண்டேஜஸ் இருந்தாங்க அதில். அதுக்கப்புறம் இது வந்து டே க்ரீம்னு சொல்லி லோட்டஸ். இது இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஓப்பன் பண்ணுறதை நான் வேணால் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் போய் அதில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வரும் சாம்பார் பவுடர் ஒன்று, அப்புறம் டாக்கோஸ் அது ஒன்று தந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் 2 கேண்டி இருந்தது. அது இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, எப்படி இருக்கும்னு தெரில. ஜஸ்ட் ஐ எம் ஷோயிங் யூ. இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்கும்னு தெரில. சாப்பிட்டா தானே தெரியும் எப்படி இருக்கும்னு. இன்னும் சாப்பிட்டு பார்க்கல. வீடியோ சீக்கிரமாக எடிட் பண்ணுறதுனால அதெல்லாம் இன்னும் சாப்பிடல, எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே சாப்பிட்றேன், பொறுமையாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு வாஷிங் பவுடர் ஒன்று, ட்ரெஸ் வாஷிங் பவுடர். அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. நான் இன்னும் அதுவும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். வேணா உங்களுக்கு என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். இல்லைனா தேவையில்லை, அது சும்மா வந்து தானே. அப்புறம் 2 rupees பேக்குன்னு நினைக்கிறேன். அது ப்ரைஸ் தெரில எனக்கு கரெக்டாக. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then டாடா, bye, see you soon.